நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி ஒரே ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லிட்டு ஓடி போயிடுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டைனோசர் தலையை விட்டுட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பார்த்தா தலையில் பழத்தை விட்டாக்கி அது அப்படியே விதைய போட்டு அப்படியே பக்கத்தில் இருந்து ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்துருந்து அப்படியே பேசிக்கிட்டு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கு. டக்குன்னு அதுக்கு 3 முட்டை இருந்தது. அந்த 3 முட்டையில் முட்டையிலேருந்து ஒரு குட்டி வருது. அது பேர் என்னென்னா சமுதாயத்தினால அதுக்கு ஹென்ரின்னு வைக்கிறாங்க. அப்புறம் 2வது முட்டையிலேருந்து ஒன்று மறுபடியும் முட்டையை உடச்சிக்கிட்டு வருது. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவே அடிக்குது. அதனால் அதுக்கு பக்குன்னு வைக்கிறாங்க, குறும்பாக இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் 3வதுலேருந்து பெரிய முட்டை தான் வரும், பெரிய டைனோசர் தான் வரும்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. என்னென்னு பார்த்தா தோன்றுருக்கு. சரி குட்டியாக இருக்கானே எனக்கு ஆறலான்னு வைக்கிறாங்க. சரி 3 பசங்களும் பெருசாகிட்டாங்க. அந்த ஹென்ரிக்கும் பக்கும் அவங்க அப்பாவுக்கு விவசாயம் பண்ண உதவுறாங்க. அதுக்கப்புறம் ஆர்லா இந்த கோழி பண்ணையிலேருந்து கோழிகளுக்கு தீனி வைக்க போகிறான். அப்போ கோழி தொட்டு விட்டு ஓடி வரான் அவங்க அப்பாட்டேது. அவங்க அப்பா என்னமோ கிடங்குல சேமிக்க வைக்கிறாரு விவசாயம் பண்ணது. அதுக்கப்புறம் முத்திரை வைக்கிறாங்க அப்பா அம்மாவும். கால் சின்னத்தை முத்திரையாக வைக்கிறாங்க. 2 பசங்களும் முத்திரை வைக்க போவே அப்படி பண்ண விடாத பசங்களா, நீங்கள் நினச்சி சாதிச்ச பிறகு தான் அதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. நினச்சி ஒன்று சாதிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் முத்திரை வைக்கிறாங்கிறப்ப 2 பேரும் 3 பசங்களும் பெருசாகிட்டாங்க. 3 பேரும் தனியாகவே, இந்த 2 பேரும் தனியாகவே 10 ஏக்கர் நிலத்தில் விவசாயம் பண்ணுறாங்க, பக்கும் இவரும் ஹென்ரியும். அப்புறம் என்னடா பண்ணுறான் ஆறலான்னு பார்த்தா அவன் என்னென்னா இன்னமும் கோழிகளுக்கு போய் ஓடிக்கிட்டுருக்கான். என்னன்னு பார்த்தா டெய்லியும் அந்த என்னமோ சின்ன என்ன உயிரினு சாப்பிட்டு போடுறதுக்காங்களோ உள்ளதெல்லாம். ஆறலா நீ பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் ஆறலாவும் என்னமோ ட்ராப் வைக்கிறாங்க. மறுபடியும் ஆறலா அங்கேயே போயிட்டுருக்கும்போது ட்ராப் வச்சுட்டு போயிட்டுருக்கான். மறுபடியும் உட்காந்து பார்க்க அவங்க பார்த்தா ஏதோ சின்னோண்டு பையன் உட்காந்துருக்கான் ட்ராப்பில். சரி அடிக்கலான்னு போகிறப்ப அவனை பார்த்தோன்னே கொஞ்சம் என்ன சொல்கிறது, பாம்பை விட்டு அதை அவுத்து விட்றான். மறுபடியும் பார்த்தா அவன் ஆறலா கட்டியே பிரச்சனை பண்ணுறான். ஒன்றை போயின்னு மன்னிச்சு விட்டா வரியடான்னு சொல்லிட்டு தூக்கி விட்டுடுறான். தெரியாமல் ஆறலாவும் அந்த பையனும் ஆற்றுல விழுந்துடுறாங்க. பாட்டு என்ன